தினம் வேலூர் மாவட்டத்தில் MRPS வடக்கு மண்டல மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தில் அருந்ததியர் மக்களுடைய இடஒதுக்கீட்டை 6% உயர்த்திட கோரியும் அருந்ததியர் அரசியல் எழுச்சி மாநாடு நடத்துவது சம்பந்தமாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அருந்ததியர் மக்களுக்கு அதிகமான சட்டமன்ற தொகுதிகளில் வாய்ப்புகள் வழங்கிட வேண்டும், அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலுப்பெற செய்யும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மண்டலங்களாக கூட்டத்தை நடத்தி வருகின்றோம். இதன் நிமித்தமாக இன்றைய தினம் வேலூர் மாவட்டத்தில் வடக்கு மண்டல மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக ஆண்டாண்டு காலமாக காலனி என்ற பெயரில் தீண்டாமை என்ற நிலைமை என்பது தொடர்ந்து வலுத்து வந்த நிலையில் அந்த பெயரை நீக்குவதற்கு ஒரு அரசாணை நியமித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிடர் பெயரில் செயல்படுகின்ற விடுதிகளை சமூக நீதி விடுதிகள் என்ற பெயரிலும் அறிவிப்பு செய்திருக்கின்றார். அதன் கூடாகவே தமிழ்நாட்டில் அருந்ததியர் மக்கள் தொகைக்கு ஏற்ப தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தயவு கூர்ந்து ஒரு கண்காணிப்பு குழுவை ஏற்படுத்தி அருந்ததியர் இடஒதுக்கீட்டை 6% உயர்த்திட வேண்டும் என்ற கோரிக்கையை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.